ஆயிடுச்சு ப்ரோ. ஷூவா கல்ட்ரா. ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ஷூவா கல்ட்ரா. வலிக்குது எனக்கு. What is up guys, back with another bad video. இந்த மாதிரி பொண்ணு சவுண்ட் கேக்குது ப்ரோ. அழகா சவுண்ட்ரா. இது பொண்ணுடா வாசு. கண்ணாடி உடைஞ்ச சவுண்ட் கேக்குதுடா. நான் கேட்டுச்சா? அல்ல உனக்கு கேட்டுச்சா? கண்ணாடி உடைஞ்ச சவுண்ட் இல்ல. அங்க ஒரு பொண்ணு கதற சவுண்ட் கேக்குது. போடா வாசு, சீக்கிரம் போடா நிக்காதடா. எங்க எல்லா வீட்லயும் பாருங்கடா. லைட் அடிச்சிட்டு போடா பின்னாடி எனக்கு. அது வீட்டுக்குள்ள தான்டா வருது. எப்படி சவுண்ட் அங்க இருந்து இங்க மாறிச்சு. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பினோமோ. இந்த மாதிரி ஷூட்டிங்க்குலாம் ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கான மணியை பினோமோ மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணுற அந்த அட்வென்ச்சரான விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பினோமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரிலேபிளான பிளாட்ஃபார்ம். ப்ராஃபிட்டபிளான ஏர்னிங்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் த்ரில்லிங்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 90% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஸ்ட் யுவர் லிமிட் வித் அவர் யூசர் ஃப்ரெண்ட்லி பினோமோ. பினோமோல நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா 15 செகண்ட்ல டெமோ அக்கவுண்ட் மூலியமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 3 to 5 மினிட்ஸ்லேயே உங்களால் ரியல் டீல் ஓப்பன் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பினோமோட யூனிக் 5 செகண்ட் ட்ரேடிங் மெக்கானிக் மூலமா நிறைய குயிக்கா மணி earn பண்ண முடியும். அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பினோமோ பிளாட்ஃபார்ம்ல நான் இப்போ இருக்கேன். 3 times in a row அதை வந்து நான் ட்ரை பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் டைம் எஸ், இதுல சக்சஸ். ஸோ இப்போ இதே ட்ரேடிங்ல அகெயின் அண்ட் அகெயின் எஸ் இது சக்ஸஸ். த்ரூஅவுட் த இயர் நடக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லையுமே உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் டெமோ அக்கௌண்ட், ஃப்ரீ ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாமே பிரைஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பினோமோல ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா டாப் அப் யுவர் ரியல் அக்கௌண்ட், ஸ்டார்ட் த ட்ரேடிங். பினோமோல 24/7 அவைலபிள் இருக்கனால உங்களோட ஃபண்டை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் அட்வென்ச்சர் வித் பினோமோ டுடே. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினோமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அபவுட் பினோமோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்க்கறது மூலமா இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட் டவுனை வந்து வீடியோ எடுத்துருந்தோம். எவ்வளோ வீடு பாரு. இது எப்படா தெரியுமாடா, இந்த வாரம் இறக்குறாங்கன்னா அடுத்த கரெக்டாக 7 நாள் கழிச்சு அடுத்த வீட்டில் ஒரு டெத்து வரிசையாக செத்துட்டே இருந்திருக்காங்க. இது என்னன்னு நிறைய பேர்த்துல கேட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாம. நாங்கள் போன நேரம் அந்த இடத்துல ஒரு சைக்கோ இருந்தனால அன்னைக்கு எங்களால் ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியல. இந்த ரூம்ல தான் இருக்கான். ரவுண்ட் அப் பண்ணுங்க. இந்த ரூமை ரவுண்ட் அப் பண்ணுங்க. பொருசா தங்க நில்லுங்க. இங்க நில்லுங்க. ஷார்க் அவன் எந்த பக்கம் வெளியே போயிடக்கூடாது. ஷார்க்கு என்ன நடந்தாலும் தைரியமா இருங்க. கீழே ஏதாவது கல்லு கத்தி வச்சிருக்கான், ஓடிருங்க. அதனால அன்னைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அவன்கிட்ட மாட்டி கொஞ்சம் அங்கேயும் அங்கேயும் ஓடி கார்லாம் ஒரு பள்ளத்தில் மாட்டி. ஆக்சிடென்ட் கொடுங்க. தப்பு பண்ணிட்டேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
இன்றைக்கும் நாங்கள் வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. அதே லொக்கேஷன் நாங்கள் பகலில் கூட வந்து வீடியோ எடுத்தோம். அந்த டைமில் அப்பு வந்திருப்பான். போன டைம் வந்தது நானும் ஷார்க் சாமி புருஷோத். இந்த தடவை என்ன தவிர எல்லாருமே புதுசு. நானும் அந்த வீடியோ எடிட் பண்ணேன். கார் கவுந்த சீன் அப்போ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சு. மூஞ்சி எல்லாத்துலேயுமே நான் பார்த்தேன். ஏன்னா அந்த கதவை வந்து அந்த சைக்கோ வந்து கதவை தட்டுறது பதட்டப்பட்டா இப்படி தான் ஆகும். கேமரா பிடுங்கின சீன் ஒன்று நடந்திருக்கும். லைட் ஆன் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேஃபாக போயிடலாம். அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் வந்தப்போ பகல் ஃபுட்டேஜில் பார்த்தேன். காலைய டயத்தில் வந்து விசிட் பண்ணப்போ பார்த்தோம். நான் அப்போயே சம்திங் நிறையா பேர் இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதான் காய்ஸ் அந்த வீடியோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்தபோது சுற்றி எந்த வீடுமே கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான சவுண்டெல்லாம் அங்கேருந்து கேட்டுட்டு இருந்தோம். ஒரு மாதிரியான க்ரீப்பியான ஃபீல். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு விபத்தாக எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து கரெக்டாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திங்க் சண்டே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கரெக்டாக ஒவ்வொரு வீக் அடுத்து இன்னொரு வாரம் முடிஞ்சு இப்போ சாகிறான், அடுத்த வாரம் இன்னொரு ஆள் சாகிறான். இந்த மாதிரி அடுத்து கண்டினியூஸாக போகும்போது தான் இந்த ஏரியா விட்டு எல்லாமே காலி பண்ணி போய் தான் இங்கே இருக்க வீடெல்லாம் அபாண்ட் ஆனது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபேமிலி, நிறையா ஃபேமிலி, ஒரே குடும்பத்தை சம்மந்தப்பட்ட நிறையா ஃபேமிலி இருந்தாங்க. ஓகே, என்ட்ரி ஆகி பார்க்கலாம். ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ஃபீல் ஆகுது. இங்கே காரை சேஃபாக நிப்பாட்டி இருக்கோம். ஒரு பொதர் மாதிரி இருந்தது அதுக்கிட்ட. அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா குட்டி குட்டியாக இருக்கும் இந்த வீடு எல்லாமே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன டைம் என்கிட்ட இந்த அளவுக்கு கிளாரிட்டியான கேமரா இல்லை, இப்போ நல்லா தெரியுது. அடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும். அது மாதிரி தான் அந்த ஏரியா. வீடு சின்னதாக இருந்தாலும் உள்ளுங்க நிறையா விஷயங்கள் இருக்கும். இங்கே கொடூரமான சைக்கோ தான் இருக்கான். நமக்கு ஏதாவது ரத்த பொரியல் பண்ணி வச்சுருப்போம் தேய் கூட சேர்ந்து. ஹலோ, ஆக்சுவலாக நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு பகல் வீடியோ பார்க்க வந்தப்போ அந்த வீடு ஞாபகம் இருக்கா? சவுண்டு வந்தது. ஒரு குருவி கூட வந்து காட்டி கொடுத்துட்டு இருந்துச்சுல்ல. எந்த வீடு? இந்த வீடு தானே. யாரையாவது கொண்டு போட்டால் கூட தெரியாது ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதை நோக்கி நடந்து போகலாம். அப்படியா? போன சவுண்ட் வந்துருச்சு ப்ரோ. எதிரா? அதாடா. என்ன அந்த இடம் தான்டா. கோபுரம் ஆன் பண்ணிக்க. ஹலோ, கோபுரம் ஆன் பண்ணுறா. போயிட்டு இருந்தோம், அதாவது பேசிகிட்டு இருந்த போது ஏதோ சவுண்ட் அங்கேருந்து கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ ஷேக் ஆன மாதிரி இருந்தோம். செடி மேலே யாராச்சும் குதிச்சு ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தெரியும். இன்னொரு கேமரா செட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரோ அங்கே வரைக்கும் இருக்கா ப்ரோ? ஆமாம், இது அப்படியே இருக்குது நிறையா. சீக்கிரம்டா. சவுண்டு இருந்துச்சு அப்போ கேட்டுக்கா? கேமரா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேமரா பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். யாரும் இப்போ கத்துற சவுண்டு கேட்டுச்சாங்கண்ணா. யாராவது இருக்கீங்களா? கட்ட சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்குது. இருப்பான். 1 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அதான்டா அவன் இருக்கான் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஒரு சவுண்டு எது ப்ரோ? பேய்தாடா. பேய்தான். போடா போடா போடா. வாங்க சீக்கிரம்.
யாரும் இல்லை. சூப்பராக சவுண்டு இருக்குது வந்து இங்கே. அப்படியா? அந்த சைடு ஓடிக்கலாம் நினைக்கிறேன். காணும்டா யாரும் காணும். வாசிங்க எங்க இங்கே இந்த கல் விழுந்துச்சு. டொப்பு நீங்கள் அங்கிட்டு உள்ளே போனீங்க டொப்பு விழுதுரா. எங்கடா இங்கே தான் வந்துச்சு. இதாண்டா வந்துச்சு. ஈரமாக இருக்கு. இது தலையில் ஒன்று இதை தலையில் ஒன்றும் செத்து போயிடுவோம்டா. அவனுக்கு சுத்தமும் மூளை கிடையாது. உனக்கே தெரியும் உன ஓட்டி அந்த இதில் என்ன நடந்துச்சு. கன்ஃபார்ம் சைக்கோ தானா? அப்படிதானே தோணுது. கல் எறிகிறாங்கல்ல எல்லா பக்கத்தும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு பின்னாடி காப்பிட்டு அவங்களுக்கு காய்ச்சிருக்கு. ஆத்மாவை காணண்டா. அந்த ஆத்மா சவுண்டே காணுங்க. சிரிக்கும். சைக்கோ மட்டும் தான் இருக்கானா என்னன்னு தெரியல. அங்கே யாரும் நிற்கிறாங்க. ப்ரோ பார்த்து போ. ஒவ்வொன்றா நீங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கு. சத்தியமா ப்ரோ அந்த ரூமுக்குள்ளே இருந்து யாரும் எத்தி பார்த்தோம் ப்ரோ. இந்த ரூமா? எந்த ரூமா? இந்த ரூமுக்குள்ளே இருந்து முள்ளா இருக்குடா. பார்த்து போங்கடா. இந்த வீட்டுக்குள்ளேயா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நான் அங்கேருந்து பார்த்தோம் கன்ஃபார்ம் ஆகும். அப்படியே இங்கே யாருமே இல்லையே. ஓ மை காட். என்னாச்சு ப்ரோ? என்னடா? ஓ மை காட். நீங்கள் வாங்க. தூக்கு போட்டு சத்திருப்போமா ப்ரோ? தூக்கு போட்டிருக்காங்க கயிறு கட்டி. அந்த கயிறை சூடு வச்சு தான் அதை கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. சத்தியமா ப்ரோ. கோழி மாடெல்லாம் கட்டுவாங்கல்ல ப்ரோ. இது அப்படி சீக்கிரமா இது கட் ஆகாது ப்ரோ. நைலான் கைஸ் யாரோ தூக்கு போட்டிருக்காங்க. அந்த தூக்கு போட்ட கையில வந்து இது அந்த முடிச்சு அவுக்க முடியாம பிச்சிருக்காங்க. சூடு வச்சு வந்து அதை பிச்சிருக்காங்க. பயமா இருக்குடா. பயப்படாதீங்க ப்ரோ. சத்தியமா ப்ரோ. அதனால தான் ப்ரோ அந்த யாரோ உள்ள இருந்து பார்த்துட்டு ப்ரோ. எவ்வளோ முள்ளு நிறையா இருக்கு. ஸோ நம்மளால ஓட முடியும். நம்மக்கிட்ட ஷூ இருக்குது. அட்லீஸ்ட் நாங்கள் 3 பேர் ஓட முடியும். அவங்ககிட்ட செருப்பே இருக்காது. வேகமாக மூவ் பண்ணுங்க. இடத்த விட்டு டக்குன்னு மூவ் பண்ணுங்க. ஒரு நல்லது நம்ம ஷூவோட இருந்தாலும் அவங்களுக்கு இடம் பழக்கப்பட்ட இடம் தான். வாங்க அதான் நானும் சொல்கிறேன். இந்த சூட்டு யாரும் தப்பாங்க. இது பின்பக்கம் யாருமே இல்லையே. யார் இங்கே இருக்கா தட்டுறதுக்கு? நீங்கள் இடையில அப்படியே அங்கிட்டு பாருங்கடா. என்னடா என்னாச்சு? பின்னாடி ஓடுனாங்கடா யாரும் தெரியலடா. யாரும் அங்கிட்டு ஓடினாங்கன்னு சொல்கிறான். உங்கள் சைடு தான் ஓடி வந்ததான் சொல்கிறான். எங்கடா ஓடினாங்க? இப்படிடா இந்த சைடு என் பின்னாடி இப்படி வேகமாக சர்ன்னு ஓடின மாதிரி இருந்துச்சுடா. சைக்கோ. இங்க பாரு ஆறுதுடா இது. அப்ப அந்த ரூம்ல நான் பார்த்த உருவம் என்னது ப்ரோ? கண்டிப்பாக இங்கே எதுவும் இருக்குடா. மனுஷன் இல்லையா? ஒரே டயத்துல 2-3 இடத்துல கேக்குதுடா. உண்மையாவே அந்த ஒரு ரூம்ல இருந்து ஏதாவது உடம்பு எடுத்துருக்குமா ப்ரோ? டெட் பாடி தெரியல. அது வந்து சூசைட் பண்ணி யாரோ தூக்க பிச்சை மாதிரி தான் எனக்கு. ஆமா கட் பண்ணி எடுத்துருக்கா. கட் பண்ணல, சூடு வச்சு தான் அறுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ரூமில் தான் எனக்கு உருவமும் தெரிஞ்சிருக்குன்றான். ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ அந்த ரூம்ல. சரி ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போ வரைக்கும் சைக்கோ இருக்கிறதுக்கான அறிகுறி தெரியல. போயிட்டலாம் ப்ரோ வாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இது அப்போ நடந்த மாதிரி இல்லை. அந்த கயிறு புதுசு. ரீசெண்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி போன டைம் நாங்கள் பார்க்கல. மணிக்கு வந்து இப்போ இல்லை யாரோ புதுசாக தூக்கு போட்டிருக்காங்க பக்கத்து ஊர்லேருந்து யாரோ. ஆமாண்டா பஸ்ஸு. விசாரிச்சா தெரியும். நாங்கள் விசாரிக்கல. ஏன்னா போன டைமே நாங்கள் கதை விசாரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்காம தான் இங்கே வந்தேன். மக்கள் சீட் கேட்டு வந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஏதாவது
அந்த ரூமில் இருந்தாண்டா அந்த ரூம். அந்த சைடு வாங்க, அந்த சைடு வாங்க. யாரா 2 பேர் வாங்க வாங்க, ரவுண்ட் அப் பண்ணுங்க. அப்படியே இந்த பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணுங்க. டெரிஃபிக்காக நிறைய நடக்குது. பில்டிங்கே உடஞ்சிருக்கு. அன்றைக்கி வந்த போய் உடையல. இந்த வீடு மட்டும் உடஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வந்த போய் உடையவே இல்லை. இப்போ உடஞ்சிச்சா தெரியலையே, சவுண்டு கேட்டுச்சு. இவ்வளோ வீடு சொல்லுங்க, சவுண்ட் ரொம்ப கேட்டுருக்குறா. ஆனால் இது வேற மாதிரி கேட்குதுடா. என்ன இங்கிட்டு எங்க எங்கே இருந்துடா? இங்க ஏதோ ட்ரெஸ் இருக்குடா. எங்கடா? என்ன ட்ரெஸ்டா? ஏதோ குழந்தையோட ட்ரெஸ்ஸுடா. பாரு, பொம்பளை ட்ரெஸ் மாதிரி. வரட்டானா? இங்க ஏதோ சவுண்ட் இருக்குதுடா. யாரும் ஆடுற சவுண்டா? எங்கடா? இரு இரு, இப்ப நான் பார்த்துடா. வீட்டில் எட்டி பார்த்து ஏதோ சவுண்ட் இருக்குதுடா. யாரும் ஆடுற சவுண்டா? அந்த குழந்தை ட்ரெஸ் மாதிரி ஐயோ, சன் சைடு போகுது. உள்ளதான் இருக்கு. எங்க போறீங்க ப்ரோ? உள்ளதான் இருக்கு. உள்ளதான்டா இருக்கு. சேர்ந்து போகலாண்டா. யாரா கத்துறா? 2 பக்கத்து 2-3 பேர் இருக்குடா. இப்போ இங்கே யாரா கத்துனா? தெரியலடா. அந்த வீட்டிலே கண்ணு வைங்க. அந்த வீட்டிலே யாராச்சும் பார்த்துட்டே இருங்க. நான் அப்படியே போகிறேன் அந்த வீட்டுக்குள்ள. நான் போகிறேன். யார் என் கூட வரா? பாப்பு, நான் இன்னும் 2 பேரும் போகிறேன். பயமா இருக்குடா. இது 1000 போறா உங்களுக்கு. ஒரே நேரத்தில் இங்கேருந்து சவுண்ட் கேக்குறாங்க. கிராஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி செடி எப்படி ஆடிச்சு நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. மைக்ரோ செகண்ட்ல சவுண்ட் பார்த்தியா? சூப்பர் பவர் உள்ளதா. ஒரு செகண்ட் மூவ் ஆயிடுச்சுனா. நான் நல்லா பார்த்தேன். இந்த செடி ஆடிச்சு, ஆனால் அங்கே யாருமே போகல. சல்லுன்னு இப்படி கிராஸ் ஆனால் தான் அப்படி ஆகும். எனக்கு தெரிஞ்சு உள்ள எதுவும் இருக்காது. இல்லை யாரா பேசிருச்சா? ப்ரோ பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி சவுண்ட். யாரு பேசிருச்சா? தெரியல. அன்னைக்கு கேட்ட அதே வாய்ஸ்ரா. ஏதோ மஞ்ச பை இருக்குடா. சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு. அன்னைக்கு வந்து போய் இங்கே ட்ராயிங்கில் எதுவுமே இல்லை. ஏதோ ட்ராயிங்லாம் இருக்குடா. சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு. என்னடா உள்ள பாத்து ப்ரோ. அவங்க 2 பேரும் அந்த குழந்தை ட்ரெஸ் சவுண்ட் கேக்குதுடா வெங்கடேஷ். சின்ன பொண்ணோட ட்ரெஸ் தானே. ப்ரோ வெளியில ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேக்குது ப்ரோ. அதான் நான் போகிறப்பே நோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆனது நான் கவனிச்சேன். ஏன்னா அந்த செடி ஆடிச்சு. போயிடுச்சு போலடா. வாங்க இந்த பக்கம். சின்ன குழந்தையோட ட்ரெஸ் இருக்கு உள்ள. அங்க உள்ளே இருக்கா? உள்ள இருக்கு. ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு. அங்க பாருடா அந்த இதுல. அந்த சைக்கிள் கொண்டு வந்து அந்த பொண்ணு என்னது கொண்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்தப்போ ஒவ்வொரு சொன்ன நீங்கள் நிறைய சொன்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் தெரியுதா? என்ன பாரு, அங்கே தான்டா செடி ஆடிச்சு. நீ வந்து பாரு. இதுவும் இந்த வயசுக்கு வர டைமில் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு குழந்தையோட ட்ரெஸ் தான். ஐயா அந்த சைக்கிள் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்க. ஏதோ லேடி ஏதோ கூப்பிட்டு வந்து கொண்டு போன ஒரு குழந்தையோட ட்ரெஸ் தான். பெரிய பொண்ணோட ட்ரெஸ் கிடையாது. உளுந்துட்டே இருக்கு ஏதோ. அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. எல்லாமே வயசு கம்மியாக இருக்கிற பொண்ணுங்களோட ட்ரெஸ். ஆமா இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு தோணும். சைக்கோட வேலையாக இருக்குன்னு தான் தோணுது. இது எதுவும் பெண்கள்கிட்ட தப்பாக நடக்கிற சைக்கோவாக இருக்க போகிறான்டா. காண்டோ இருக்கா? சீரியஸ்லி பார்க்கவே இல்லைடா. என்ன சொல்றீங்க? சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸுக்கு அடியில் தான் இருக்கு. சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸுக்கு அடியில் இருக்கு.
இவன் ஏதோ பண்றான்டா இங்க பெருசா. முடியா? முடி மாதிரி தான் இருக்கு. முடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் ஏதோ முடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் நரபலி கொடுக்குறவங்க, செய்வனை வைக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸையும் அவங்களோட முடியையும் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வைக்கிற கும்பலாக இருந்தாலும் காந்தம் கிடக்கு. லைடெல்லாம் எதுக்கு ப்ரோ வச்சிருக்கான்? ஏதாவது இது பண்ணும்போது ஷேவ் பண்ணுவாங்க, நரபலி கொடுக்கும். ஆக்சுவலாக இதை வச்சு தோலவே சீவலாம், அந்த பிளேடில் சீவுண்டா. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. இது பாருங்க ப்ரோ, இதுவும் துணிதா. நிறைய ட்ரெஸ் இருக்குடா இங்கே பாரு. நைட்டி, சுடிதார், இத்தனை தரம் எப்படி காரணம்? சத்தியமாக ஏதோ ஒரு பாலியலில் பாதிக்கப்பட்ட சைக்கோ தாண்டா இருக்கணும். இந்த மாதிரி வினோதமாக வரைஞ்சிருக்கான் ஒரு பொண்ணைங்க. பொம்மை கிடையாது, அவங்க வரையறதுல யோஜனா பெஸ்ட்டு. ஏதோ ரொம்ப எத்தனை சின்ன குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான்னு தெரியலடா இவன். ஏன் உடஞ்சிருக்கு? இப்போ தான் உடஞ்சிச்சா இல்லை முன்னாடி இருந்து உடஞ்சிருக்கான்னு தெரியல. அதில் தான் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க போன வாட்டி. அவன் வெளியே வர சீன் அங்கே தான். சைக்கோ ஆமாம். ஒருவேளை அடிச்சு கொண்டுட்டாங்க பில்டிங்கில் வச்சவங்க. இந்த மாதிரி பொண்ணு ஏதோ பொண்ணு சவுண்டு கேட்குது ப்ரோ. அழகு சவுண்டா. ஏதோ பொண்ணுடா ஹவுஸ். கண்ணாடி உடஞ்சி சவுண்டு கேட்குதா? உனக்கு கேட்டுச்சா? இல்லை உனக்கு கேட்டுச்சா? கண்ணாடி உடஞ்சி சவுண்டு இல்லை. ஒரு பொண்ணு கதற சவுண்டு கேட்டுச்சு. போட போட வாசி, சீக்கிரம் போட, சீக்கிரம் போட. நிற்கிறான் எங்க எல்லா வீட்லையும் பாருங்கடா. லைட் அடிச்சுட்டு போட பின்னாடி. எல்லாரும் சேர்ந்தே போலாம் வாங்க. உயிரோட இருக்கிற பொண்ணு சவுண்டு மாதிரிலாம் இருந்தது. அதான்டா காப்பாத்துற எதனா இருக்க போதுறான் இங்க உள்ள. போடா வாசி சீக்கிரம். உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்டது. இப்போ எங்கன்னு போய் தேடுறது? இந்த காட்டில் ரேண்டமாக கேட்டுச்சு. வீட்டுக்குள்ளேருந்து கேட்டால் எக்கோ அடிக்கும். எக்கோவே இல்லை. சின்ன பொண்ணு வாய்ஸ்ரா. அந்த வலி தாங்காமல் கத்துவாங்க. சரியான சவுண்டு. வீட்டுக்குள்ள தாண்டா வருது சவுண்டு. அங்கேருந்து இங்கே மாறிச்சு. பின்னாடி இன்னொரு வீடு இருக்கு ஒரு பாருங்க தூரமா. போலாமா? அந்த வீட்டுக்கு போகிற வழி போகிறதே தெளிவாக இருக்கு. சவுண்டு மாறிட்டே இருக்கு. நிறையா பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. டே ஏதோ இங்கே பெருசாக நடந்துட்டு இருக்கு. போன டைம் அந்த மாதிரி இல்லை. சவுண்டு டிஃப்ரெண்ட். இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க. இவ்வளோ கதறல் எங்கேயும் இல்லை. யாரோ ரேப் பண்ணி கத்துற மாதிரிலாம் இருக்கு. ரேப் பண்ணுறானா இல்லை உயிரோட எது கழுத்து இருக்கிறானா குடல் இருக்கிறானான்னு தெரியலடா. சவுண்டு மாறாதுடா ஒரு இடத்துல இருந்தா. வலி தாங்காமல் கத்துறாங்கடா. ஆனால் அது மட்டும் தெரியுதுடா. அது உயிரோட இல்லைடா. ஏன்னா அங்கே கேட்ட சவுண்டு சடனாக எப்படி இங்கிட்டு கேட்கும்? இப்போ இங்கிட்டு நம்ம வந்தோம்னா அங்கிட்டு கேட்குது திரும்ப அதே சவுண்டு. புரியுதா? அப்போ அந்த பொண்ணு ரொம்ப செத்துலாம் எப்படி திருப்பானு வலி தாங்காமல் தான் கத்துறாங்க இவ்வளோ தூரத்துக்கு. எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம அலைய முடியாது இப்போது. ஏன்னா நம்ம இங்கிட்ட சவுண்டு கேட்குதுன்னு இங்கிட்ட வந்தால் அங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்ட சவுண்டு கேட்குதுன்னு இங்கிட்ட வந்தால் இங்கிட்டு போகிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிராஸ் ஆகுதுடா. கிராஸ் ஆகுது டக்கு டக்குன்னு. அதுதான் நான் கூட உயிரோடு இருக்கிறவங்கன்னு நினச்சேன். உயிரோடு இருக்கிறவங்க இப்படி டக்குன்னு வேறு வேறு இடத்துக்கு போக முடியாதுல்ல. ஏன்டா அழுதுட்டு இருக்கான்? அதுக்கு ஏன்டா நீ அழுதுட்டு இருக்க? அது பேய்டா. என்னடா லூசுத்தனமாக பண்ணுற? தண்ணி இருக்கா? சரி அடிச்சுக்கோ. சுற்றி பக்கத்துலேயே தான் இருக்கு. அது கூப்பிடுதுன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துக்கு போவேணா? எனக்கு தெரிஞ்சு உயிரோட தான்டா இருக்காங்க யாரோ. உயிரோட இல்லை, கன்ஃபார்ம் உயிரோட இல்லை. எப்படிடா உயிரோட இருக்கிறவங்க சடனாக டக்கு டக்குன்னு இடம் மாற முடியும்? உயிரோட இல்லை. தூக்கிட்டு அலைஞ்சானா? அப்படிலாம் என்ன? ஒவ்வொரு விதத்துல நம்ம யோசிச்சு தான்டா பார்க்கணும். கருப்பு உருவம் தான் பார்த்தமேடா. பார்த்தோம் தானே கருப்பு உருவம். நல்ல மீனை காணோம். ப்ரோ ப்ரோ ஹலோ. என்னத்தடா பாக்குற? என்ன பார்க்குறீங்க? அங்க ஏதோ என்ன பார்த்து கூப்பிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்க? அங்க அந்த வீட்டு பாருங்க. கரெக்டாக சொல்லுங்க. அந்த வீட்லையா? சீரியஸ்லி? சத்தியமா ஒரு அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. அமைதியாக வாங்க. நிற்கிறான்டா வாடா. அல்லமீன் வாங்க. அல்லமீன் வாங்க வாங்க. உங்களை எங்கே கூப்பிட்டுச்சு? இங்கே வாங்க. நீங்கள் என்கிட்ட வாங்க. ஏதோ ஆயிட்டான்டா. இதை பிடிச்சிக்கோ. சத்தியமா ப்ரோ அந்த வீட்டில் ஏதோ இருக்கு ப்ரோ.
உங்களை கூப்பிட்டா இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். ஹலோ, முன்னாடி வாங்க. 3 வீடு இருக்குது, எதுன்னு தெரில. எதையும் நினச்சிட்டு இருக்காரா? லூஸ் மாதிரி பண்ணாரா? ஹலோ, எந்த வீடு? அந்த வீடு ப்ரோ. எது ஃபஸ்ட்டு இருக்கு எங்கே? ஆமாம், அங்கே யாரோ என்ன கூப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. என்னன்னு கூப்பிட்டாங்க? என்னாச்சு? பார்த்தேன் கருப்பு கலர்ல உள்ள ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கு. ஓடுற மயிறு உனக்கு எத்தனை சத்தியமாக இது இருந்ததா? யாரும் ஓட சொல்றேன்? ப்ரோ நீங்க இப்படி கூப்பிட்டாங்கன்னா ஓடாதீங்க ப்ரோ. ஹெல்ப் கீழே போட்டான், உடம்பு கீழே வந்துச்சா. ரெக்கார்ட் ஆச்சா? இது உங்க நெஞ்சில மாட்டிருந்தேன். வெளியில போச்சு ப்ரோ. பேசி பார்க்கலாம். கேளுங்க, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு கேளுங்க. அக்கா, எதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கடா. ஓகே ஓகே ஃபைன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வேணாம்டா, கிட்ட போவாங்கடா ப்ளீஸ்டா. எவனை போகணும், உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுதுடா. உங்களை அதுக்கு வேணுமா கேளுங்க. நீங்களே கேளுங்க ப்ரோ. கேளுங்க, உங்களை தானே கூப்பிட்டது, உங்களோட தான் கனெக்ட் இருக்கு. கேளுங்க கேளுங்க ப்ரோ. நம்ம அங்கே போனால் அங்கே இருக்காமல் ஓடிடும். நீங்கள் கேளுங்க, இங்கேருந்து வெளில வர வைப்போம். நான் வரணுமா அங்க? ஏதோ பண்ண போதுடா நம்மளே. வேணாம் ப்ரோ, தனியா போகாதீங்க ப்ரோ. வாசு சேஃப் இல்லடா வாசு, பயமா இருக்குடா. ஹலோ, நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க, பக்கத்தில் வாங்க. ஓடுறா, அப்போ பயமா இல்லையா? மயிறு என்ன மயிறு கூப்பிட்டா சும்மா இருங்கடா. அல்ல மீன் கேளுங்க, உங்களை அதுக்கு தரேன்னு சொல்லுங்க. ப்ரோ. என்ன ப்ரோ என்ன கொண்டு? இல்லை ப்ரோ, பண்ணுங்க சீக்கிரம் சொல்லுங்க. அக்கா, என்ன உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க கொஞ்சம் வெளியே வந்து வரீங்களா கேளுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஏன் நீங்கள் அவரை எடுத்துக்கலாம், அவர் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவரை எதுக்காக கூப்பிட்டீங்க? அவர்கிட்ட எதனா பேசணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்கிட்ட கூட பேசலாம். ஹலோ ஹலோ, வேணாம்டா, தனியா போகாதடா. வாசு உள்ள வேண்டா இருக்கு வாசு, பயமா இருக்குடா வாசு, போகாதடா இருடா. ஐயோ அவனை சொல்லுப்பா. என்ன யாருமே இல்லை. யாருமே இல்லை. எப்படி உள்ள இருந்துச்சுடா? சும்மா நம்மளை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கு. பாத்து இல்லையா ப்ரோ நீங்கள் ப்ரோ? ஓகே, இந்த ஆத்மாவை நம்ப வேணாம், இது சரியில்லை. நீங்கள் கூப்பிடுதுலாம் பக்கத்தில் போக வேணாம். ஏதோ உதவி வேணும்னு நினைச்சேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படின்னா இந்நேரம் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும். இல்லை, இது நம்மள பாக்குறோமா ப்ரோ? வேற ஏதோ பிளான் ப்ரோ. நம்ம அந்த சைடு போயிட்டு வருவோம். போயிடலாம்டா, இந்த இடத்த விட்டு வேகமா போகலாம். பின்னாடி பார்த்துட்டு போடா, வந்துட போதுடா. சவுண்ட் கேட்குது, அந்த இடத்துக்கு நாங்களும் போகிறோம். உள்ளே எதுவும் இல்லை. அல்லமீனை வந்து கூப்பிடுற மாதிரி அவருக்கு தோணுதுன்னு சொல்லி ஓடுறாரு. அதுக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறாரு அவர். சில பேரை வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ணி கிட்ட வர வைக்கும். அது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் நடந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். இதுக்கு முன்னாடி நடந்தது ஒன்றும் நம்மளை பண்ணல. இது வேறு மாதிரி தோணுது எனக்கு. இதை நம்பி நீங்கள் போக வேணாம், இதை நம்பி போயிடாதீங்க ப்ரோ. மறுபடியும் அங்கேயே பார்க்குறான்டா. ப்ளீஸ் அப்படி கூப்பிட்டா எங்ககிட்ட சொல்லுங்கள். தனியாக போகாதடா, விட்டுட்டு போகாதடா. எது இருக்க மாதிரி தான் தோணுது ப்ரோ. எதுவும் இல்லைடா, இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே இல்லை, அங்கே எதுவும் இல்லை. ஏன் அந்த பில்டிங் ஒரு பேர் போட்டுருந்துச்சு, இந்திரா நினைவிடம் வந்துட்டு. இந்திரா நினைவிடம். அந்த இந்திரா நினைவிடமா? அதில் இப்போ அந்த பில்டிங்கில் போட்டுருந்துச்சு வெளியே. இந்திரா நினைவிடம் அப்படியா போட்டுருக்கு? இது வீடுடா, எப்பரா நினைவிடம்னு வரும்? ஏன் அந்த வீட்டில் தர இல்லை, மண்ணு தான் இருந்துச்சு.
மேபி இருந்தா வாங்க ப்ரோ எல்லாரும். வேணாம் ப்ரோ, திரும்ப போக வேணாம் ப்ரோ. எங்க போட்டிருக்கு ரைஸ்? இங்க பாருங்க எழுதிருக்கு. இந்த இடத்துல தரம் இல்லை. மற்ற வீட்டில் தரம் இருக்கு, இந்த வீட்டில் தரம் இல்லை. அங்கே தரம் இருக்கு, அங்கே போய் பாரு காலை வைக்கல. இங்கே தரம் இல்லை, இங்கே யாரையோ புதைச்சிருக்காங்க. இங்கே ஏதோ அடிச்சுச்சா சூத்துல எங்களை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். யாரையும் இங்கே புதைச்சிருக்காங்க, மிதிக்காதீங்கடா. யார் இப்படி பண்ணியிருப்பா? கொலை பண்ணவங்க எழுதி வைக்க மாட்டாங்கல்ல. மண்ணே கருப்பா இருக்குடா, எரிச்ச மாதிரி. எரிச்சு போச்சுட்டாங்களா? இல்லை எரிச்ச மாதிரி தானே இருக்குது. ஆமாம். நாய் குலைக்குது. தண்ணி ஊற்றாங்க. கல்லு இது மேலே இருந்து ஒரு கல்லு கீழே வந்துச்சுடா. அப்படியா? அவங்கள பாருடா, மேலே இருந்து வந்துச்சுடா. இப்போ ஒரு கல் விழுந்துச்சாங்களா? சரி விட பார்த்துக்கலாம் வா. இந்த கல்லு தான்டா மேலே இருந்து வருதுடா. அதானே எனக்கு வாங்க வாங்க, இங்கே நிற்க வேணாம், வாங்க. இந்த இடத்துல ஏதோ இருக்குடா. அவன் எங்கடா ஆசை போனா? அந்த போஸ்டர் இருந்து வந்துச்சுடா அந்த கல்லு. சைக்கோவே காணும். அவெல்லாம் இருக்க மாட்டான். இல்லை ஒரு பிடிச்சி எதுவும் இதில் சேர்த்துட்டாங்களா? செத்துருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், இவன் பண்ணுற காரியம் இருக்கலாம். செத்து தான் கத்துறாங்கடா. இப்போ யாரு கத்துறாங்க கேட்டுச்சா? முடியலடா. யாரா அது? யாரா இருந்தாங்க முன்னாடி வாங்க. ஒளிஞ்சு பயமுறுத்தாம எங்க முன்னாடி தைரியம் இருந்தா வாங்க. அங்கே நிக்கிறோம், தைரியம் இருந்தா வா. வந்துட்டான்டா அந்த புண்டை. வெயிட் வெயிட் வெயிட். வாடா டேய், சரியான ஆளா இருந்தா வாடா இங்க. டேய் சும்மா இருடா. வரட்டும் இருங்க ப்ரோ. மனுஷன் ப்ரோ இது. நம்ம பார்த்தது உடம்பெல்லாம் பயங்கரமா கிட்டு நடுங்க கேக்குது. அந்த வீட்டுக்குள்ளடா. இந்த வீட்டில் என்ன சின்ன குழந்தையோட செருப்பு மாதிரி இருக்கு. ராங்கடா இங்க அவன் இருக்கானடா. அப்ப நோட் பண்ணிட்டு இருந்திருக்கானோ? அங்கே சவுண்டு கேட்டுச்சே, மாறி மாறி கேட்குது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு. சைக்கோ புண்டா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து அவனை கிளப்பி விட்டு அவன் தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு 2 வீடு இருக்குல்ல, அங்கேருந்து தான் சவுண்டு வருது. அங்கே அவன் தங்கியிருக்கான் போல. இந்த நாதாரி வந்தாலே நம்ம வீடியோ எடுக்க முடியாதா? மிரட்டுறான். அந்த சமாதியை சுற்றி தான் வாழ்ந்துருக்கான். அவனோட லவ்வராக இருக்குமோ? ஆனால் நினைவுடன் போட்டுருந்துச்சுல்ல. நினைவு இடம்னு போடல, இந்திரா நினைவு கூட வீடு ஏதோ போட்டிருக்கு சம்திங். ஆனால் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் வந்தானா நம்ம பேய் வீடியோ எடுக்க முடியாதுடா. இடையில வந்து ஏதாவது பண்ணிட்டானா? இல்லை, அவன் அது கூடயே வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படி முடியும்? ஹோமேகா நம்ம வந்து ஒரு 3 hours 4 hours வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். பேய் கூட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் யாரோ வெட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? யார் இதை வெட்டி வச்சிருக்கா? அப்படி வரவுக்காக அவன் தான் பண்ணி வச்சிருக்கான். பாருங்க. ஆனால் போகிற இடம்லாம் எல்லாம் ஒரு மனுஷனும் போய் சேர்ந்து தங்கியிருந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது? ஒருவேளை இது ஏதாவது எரிக்கிறதுக்கு வச்சுருப்பானோட யாரையாவது. மேபி அந்த சைடு போகலாம். அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை கிளப்பி விடாதீங்க. தயவு செஞ்சு அவனை மட்டும் கிளப்பி விட்டுறாதீங்க. நம்ம வீடியோவே எடுக்க முடியாமல் ஆகிடும். அந்த வீட்டில் தானே அந்த கருப்பூர்வத்தையும் பார்த்தோம். டேய், அதுக்கு பின்னாடி இருந்து சவுண்ட் வருது. அங்கேருந்து வரலடா. பின்னாடி இருக்க வீட்டில் அவன் தங்கியிருக்கானோ? இருக்கலாம்டா. நம்ம அங்கே போய் சவுண்டு கொடுக்கவும் அது அவன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு சொல்லி நம்மள ஏதாவது பண்ணிட போகிறோம். எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. பைத்தியக்கார மாதிரி இருக்கா, அலைஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஃபுல்லாக. நம்ம கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அவனுக்கு லைட் வெளிச்சம் தெரிஞ்சு தூங்குனவன். இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவன் நம்ம போயிட்டு நினச்சிட்டு தூங்கிடுவான் திரும்ப. இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. அவனுக்கு காரை கண்டா ஒரு மாதிரி கடுப்பாகவும் காரை உடச்சு. போன டைம் காரை உடைச்சான். பார்க்கலாம் ஒரு கார் இருக்கான்னு. கார் நம்ம வெளியே தான் எப்படி இருக்கும். எதுக்கும் அது பக்கத்தில் போயிடும். நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம். சரி
சரி வாங்க லைட்டை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுங்க, வந்துடுறப்போ. கைஸ், நாங்கள் காருக்கிட்ட வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவனை கிளப்பி விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா அவன் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இந்த கோஸ்ட் டவுனுக்கு பேக் சைடு லாஸ்ட்டில் இருக்கிற 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் அவன் குடியிருக்கான். ஸோ நம்ம இங்கே சைலண்ட்டாக வந்து காருக்கிட்டக்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதிகமாக சவுண்டு வர்றது அந்த சைடில் இருந்ததா? இந்த சைடில் பிரச்சனை வந்து அவ்வளோ இல்லை. எனக்கு தெரிஞ்ச அங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு. லைட்டு கூட ஆன் பண்ண முடியல. எங்கே ஆன் பண்ணால் அவன் வந்துருவானோ, வந்து அட்டாக் பண்ணிடுவானோ ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி லைட்டை பார்த்து 2 தடவை கத்தனா ஏன்ட்டு அதுவே வேற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம உள்ளே போகலாம். அப்புறம் அவனுக்கு ஏதாவது பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக, ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸு நம்ம பார்த்தோம், ட்ரெஸ்ஸு பார்த்தது மேட்ரு இல்லை, காண்டம் பார்த்தது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸு பக்கத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ, சரி லைட் ஆன் பண்ணலாம். ஓகே ஓகே, பொறுமையாக போகலாம். கடைசியாக ட்ரை பண்ணுவோம். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் போயிடலாம். ஓகே, அவன் இருந்து அதே வீட்டுக்கு போகலாமா? வந்துட்டு வேணாம், தூங்கியிருப்பான் நேரம். யா ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு சவுண்டு அணத்துற மாதிரி அந்த மாதிரி கேட்குதா உனக்கு? அணத்துற சவுண்டு கேட்குதா? என்னடா லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் ஏன்டா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அசையாதீங்க. ஐஎஸ் அதிகப்படுத்துகிறேன். ஓகே, இல்லை அவங்க கூட பேச ட்ரை பண்ணலாம். ஆத்மா இங்கே இருக்குது, லைட் ஆன் பண்ணுவேண்ணா. இங்கே இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். அது கத்தல இரு அவங்க போயிட போகிறாங்க. இதை ப்ரோ ப்ரோ லைட்டாக ஃபோன் ஃப்ளாஷ் மட்டும் யாராச்சும் அடிங்க. ஏதோ ஒரு ஆத்மா இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே உங்களை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கா? யாராச்சும் உங்களை இந்த இடத்துல கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா? இதுக்குள்ள இருக்கு. நீங்கள் கதறி அழுகுறீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு பிரச்சனைனால தான் இதை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்ககிட்ட எதனா சொல்லி எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்ன உதவி இருந்தாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு நான் எந்த ஒரு கெட்டது செய்கிறதுக்காகவும் இந்த இடத்துக்கு வரல. எங்களை நம்பி நீங்கள் பேசலாம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களை நம்பலாம். நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், உங்களை நம்பலான்னு சொல்லுங்கள். எங்களை நம்பலாம். உங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம், உங்களுக்கு நல்லதை தவிர எந்த கெட்டதும் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் எனக்கு கெட்டது பண்ணால் கூட உங்களுக்கு நாங்கள் நல்லது தான் பண்ணுவோம். ப்ளீஸ் பாத்திரா லைட்டை போட்டுக்கலாம்டா. லைட்டு போடாத, அவன் வந்துட்டானா நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் லைட்டு கூட ஆன் பண்ண முடியல. அங்கே யாரோ இருக்காங்க, யாரோ ஒரு மனுஷன் இந்த இடத்துல இருக்கான். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவங்க யாருன்னு எங்ககிட்ட சொல்கிறீங்களா? ப்ளீஸ் பேசுங்க ஏதாவது, ப்ளீஸ். ஹலோ, அவனால இவங்க எதுவும் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்றா. அவரால் எதனா நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா? அவர் எதனா உங்களை துன்புறுத்திட்டு இருக்காரா? இப்போது ஏதாச்சும் பேசுங்க. பயமா இருக்குடா. அழுகுதுடா.
எனக்கு புரியுது அவன் ஏதோ பண்ணியிருக்கான். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்ற விஷயத்த நான் உணர்றேன். ரொம்ப வருத்தப்படுறேன் உங்களுக்காக. இங்கே சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை உங்களை மாதிரியே அவங்களையும் எதனா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா? இதெல்லாம் பண்றது யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது பண்ணுறோம். யார்கிட்ட சொன்னால் இதை சரி பண்ண முடியுமோ அங்கே சொல்லி நாங்கள் இதை சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நன்றி எங்கள் கூட நீங்கள் இது பண்ணதுக்கு. கடைசியாக ஒரே விஷயம், நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் நின்று ஒரே விஷயம் மட்டும் பேசிட்டு போக முடியுமா? உங்களுக்கு உதவி வேணும், உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் எல்லாமே உங்களுக்காக செய்கிறோம். அதை மட்டும், அந்த வேர்டு மட்டும் எங்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டு போங்க. கேமரா போடுறோம். உங்களால் வர முடியுமா ப்ளீஸ்? நாங்கள் லைட்டு கூட ஆன் பண்ணல. ஃபோன் ஃப்ளாஷ் அங்கிட்டடி. ஓகே, அவனால இது ரொம்ப ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குடா. ஓகே, பக்கத்தில் போகலாம். உங்களால் வர முடியுமா ப்ளீஸ்? உங்களால் என்கிட்ட வர முடியுமா? உள்ள போகாதுடா. அவங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கடா. ஏதாவது உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கோம். ப்ளீஸ். என்னமோ விழுந்துச்சா வெளியே ஜன்னல் வழியா? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தானே நான் வந்தேன். எங்கள் மேலே ஏன் ஏதோ தூக்கி போட்டுறீங்க? உள்ளே ஏதோ ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருக்கு, அது நீங்களா? வேண்டாம்டா டேய் வாசு, வேணாம்டா. அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குடா. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களா? நான் உள்ளே வரலாமா? நாங்கள் உள்ளே வந்தால் அவங்கள பார்க்கலாமா? தட்டுதுடா, ஏதாவது பண்ணிட போதுடா. அவனை கூப்பிடுறா. நாங்கள் உள்ளே வரலாமா? போயிடலாம். யாருமே பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா உடம்புல ஏறிடும். பயப்படாதீங்க ப்ளீஸ். ஆள் தேடிட்டு கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் ஹெல்ப் பண்ண. ஓகே, நான் உள்ளே வந்தால் உங்ககிட்ட பேசுகிறேன். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வரட்டா? உங்களுக்கு அது கோவமாக இருக்குடா. செவத்துக்கு பின்னாடி இருக்குது. ஃப்ளாஷ் ஆன் பண்ண, ஃபோன் ஃப்ளாஷ் அடி. லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு லைட்டு பிடிக்கலையா? இருக்காங்க. ஃபோன் ஃப்ளாஷ். அது கோவமாக இருக்குடா. வாடா போயிடலாம். செவத்துக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்களா? இது பண்ணாதா தயவு செஞ்சு. அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கடா. ஆமாம் ப்ரோ, அவங்களுக்கு எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா உடம்புல ஏறிடும். ஓகே ப்ரோ, எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன்? பின்னாடி இருக்கு. உங்ககிட்ட பேசுகிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதை தாண்டி உங்ககிட்ட எங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் வந்தால் பார்க்கலாமா? என்ன கூப்பிட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சும்மா வாசி இவனெல்லாம் அனுப்பானடா. எதை வச்சு சொல்கிறீங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி உணர்வு வருது. எப்படி சொல்கிறீங்க? ஏதோ ஒரு ஃபீல் வருது ப்ரோ. கைண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. ஓகே ஓகே ஓகே, பயப்படாங்க. ஓகே கூப்பிடுது போல. போகிறீங்களா? எப்படி எனக்கு பயமா இருக்கு.
இவரை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அவரை உங்ககிட்ட வர சொல்லிட்டா பேசுகிறதுக்கு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. திரும்பவும் அங்கே போய் பார்த்து எதுவும் இல்லைன்னா மனசு உடஞ்சிரும். மனசு என்ன சொல்கிறேன்னா, அவர் பொம்பளோட பெயின் நினைக்கிறேன். அவரோட மகனும் என்ன மாதிரி தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு அவரோட மகனோட ஞாபகம் வந்து நினைக்கிறேன். மேபி உங்களை மாதிரி முடி வச்சுட்டு இருக்கலாம்ல. உங்களோட பையன் மாதிரியே இருக்கிறவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? ஹலோ, பையன் மாதிரியே ஒருத்தர் இருக்கார், பார்க்க விரும்புகிறீங்களா? இங்கே தான் போகணும். வாங்க போ. ஓகே, நான் அவரே வர சொல்கிறேன். வாங்க, அவருக்கு நைட் விஷனை கொடு. நைட்டு நான் உங்கள் பின்னாடியே தான் நிற்க போகிறேன். வாங்க வாங்க ப்ரோ, வாங்க வாங்க உள்ளே வாங்க ப்ரோ. நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. இது வந்து கண்டிப்பாக ரிஸ்க், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டிய டைம் இது தான். ஏன்னா திருப்பி அங்கே போய் பார்த்து எதுவுமே இல்லைன்னா நம்ம வர்றது எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்குன்னு எதனா ஆயிடுச்சா? அதான் ஒன்றும் ஆகாது, சத்தியமாக இது ஆகாது. நம்ம பின்னாடியே நிற்கிறோம் ப்ரோ. அந்த இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு அம்மான்னு கூப்பிட்டு அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள வீடியோ எடுங்க. நைட் விஷனில் போங்க, ஸ்லோவாக போங்க போங்க போங்க. சத்தியமா ப்ரோ, இது இருக்கு ப்ரோ. அம்மா உட்காந்துருக்க ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? கேமரா முடிச்சிச்சு உங்களுக்கு. ரத்தம் வருதா? அரைச்சிருக்காங்களாங்க? சத்தியமா ப்ரோ, ஏதோ உட்காந்துருந்தா ப்ரோங்க. வருதா? வாங்கி கிளம்பிடலாம்டா. ரத்தம் வருதா? ரத்தக்கா ஆமாண்டா, பல்லில் வருது. போயிடலாம் ப்ரோ. கிழிச்சிருச்சா? அவதான் கிழிச்சிருச்சா? போயிடலாம் ப்ரோ, வாங்க. இதை காட்டு. ரத்தம் வருதா? ஆமாண்டா, போய் பாத்துக்கோடா. வாடா, காருக்கு போலாம். சொன்னா கேளு. வாடா, நீ கார்ல கூட உட்காந்து பாடுறீங்க. வேணாம்டா, ரத்தம் வருதுடா. வாடா வாடா, இங்க இருக்கு ப்ரோ. இருடா, நான் காட்டுறேன்டா. வருது ப்ரோ, வருது ப்ரோ. ரத்தம் படக்கூடாதா? காட்டு. ஏய், ரத்தம் படக்கூடாது. வாங்க பாடுறா. வந்துருச்சு ப்ரோ. வருது ப்ரோ, சத்தியமா ப்ரோ வருது. இங்க வா, ஃபர்ஸ்ட் போ. இருடா, போடா. ரத்தத்துல இங்க நிக்க கூடாது. காட்டுடா. வேணாம்டா ப்ரோ, வருது ப்ரோ. வாங்க ப்ரோ, போடா ப்ரோ. வருது ப்ரோ, வாங்க ப்ரோ. வருது ப்ரோ. பின்னாடி இவனை கூப்பிடு ப்ரோ. ஐயோ, பையன் அடிச்சிட்டு அவனை கூப்பிடுறா. ஐயோ, காருக்குள்ள போய் லாக் பண்ணு. ஏத்துடா, சீக்கிரம் வாடா. வருது ப்ரோ, வருது ப்ரோ. போ 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 போ. கார்ல போட்டு அவரை லாக் பண்ணுங்க. அல்லமீன கார்ல லாக் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. போடா, ஏறா. அவங்க பையன் நினைச்சிருச்சு அவரை. தள்ளமா இருந்துச்சுடா. சத்தியம் முடியலடா. அதோட போய் பார்க்கலாம். அங்க இருக்கு. வேணாடா, பரவாயில்ல. ரத்தம் வாங்கிருச்சுடா. அவனுக்கு காவம் வாங்கிருச்சு. கத்துதுடா. கல்யாணத்துக்கு தான்டா கூப்பிடுது. என்ன ப்ரோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க? டேய் வாடா. ஐயோ, வலிக்குதுடா ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடிச்சு ப்ரோ. ஐயோ, வலிக்குதுடா. ஷூ கழட்டு.
சூழல் இல்லடா இங்க அது ஆயிடுச்சு bro. ஷூவா கழட்டுறா. ஷூவா கழட்டுறா. கிளம்புறா bro, வாங்க bro, போயிடலாம் bro. ஷூவா கழட்டுறா. வலிக்குதுடா எனக்கு. ஃபர்ஸ்ட் வெளியில போயிடு சீக்கிரமா. இடத்துல பாத்தப்படா எடா கார் இதா இருந்தா ஸ்லோவாவே ஏத்துக்கடா. பாத்து bro. வலிக்குதுடா வாசு. சொல்லல வேகமாவே போ. பக்கத்துல எந்த ஹாஸ்பிடல் இருக்கோ அங்க போயிடு. எனக்கு தெரிஞ்சு யாரோ தள்ள மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பின்னாடி. என்னடா நான் சொன்னேன். ஏன்னா நல்லா தான் ஓடிட்டு வந்தேன். பொறுமையா இரு. பொறுமையா ஏத்துறா. பொறுமையாவே ஏத்து. ஓகே 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 ஃபைன். ஓகே ஓகே. ரத்தக்காவ வாங்கிடுச்சு. எல்லாத்தையுமே ரத்தக்காவ வாங்குறா. அவனுக்கு வாங்கி அவன தள்ளி விட்டுறோம். புதிய யாரோ என்ன கூப்பிட்டுட்டு இருந்தோன்னு சொன்னீங்க. உள்ள அதே உட்கார்ந்துட்டு இருக்காங்க bro. அதுதான் ப்ரோ, இவனே ஏதோ பண்ணிட்டோம் ப்ரோ, அதனாலதான் இவன் காலெல்லாம் உடஞ்சிருச்சு. நான் சொன்னேன் இல்லடா இவங்க அம்மா இவனை கூப்பிட்டு பாக்குது அப்படின்ட்டு. அந்த நேரத்துல அது பிடிக்கல போட, அதனால எனக்கு தள்ள மாதிரி இருந்துச்சு. நிஜமா நான் அவ்வளவுதான் இதெல்லாம் உழுவ மாட்டேன்டா, எனக்கு தெரியும்டா. ஒருவேளை அல்ல மீனை பிரிச்சு கூப்பிட்டு போறதுனால அது இதாயிடுச்சு. டார்கெட் அவர் தான் இன்னைக்கு. ஜஸ்ட் மிஸ். அதாவது ஒரு சின்ன ஒரு கேப்ல வந்து தப்பிச்சோம், அவ்வளவுதான். நீங்க எப்படிங்க நீங்க பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா விஷுவல் பார்க்கல. ஒரு உருவம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம் ப்ரோ, முடியெல்லாம் இருந்தது. ஆமா கேப்சர் ஆச்சு கேமரா. அப்ப கேமரா கேப்சர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு கார்ல, பின்னாடி அந்த இதை எடுங்க. அல்லமே என்ன குத்திட்டு கீழே வந்து முட்டியில தான் கல்லு குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அவனுக்கு பின்னுது குறையுதா? லைட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா முன்னைக்கு இப்போ